ಹೋಗಿ ನೋಡಿ ಏನು ಮಾಡ್ತೀವಿ ஒரு நல்ல ஃபோன் கூட வச்சுனீங்கள வழியாக வந்து நம்ம மாசாணியம்மன் கோயில்கிட்ட இருக்கிற அந்த அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியுது ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி காணும். ஸோ அன்றைக்கி வரும்போது இந்த பச்சை பசங்க இல்லை. இப்போ ஃபுல்லாக வந்து நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸோ அருமையான ஒரு நீட்டாக இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய போகும். இது நிறைய லொக்கேஷனான லொக்கேட் பண்ணுற இடம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆலாமரம் இருக்குது. ஆலாமரத்துக்கு வந்து விழுப்ப போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது. பாலம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு கீழே அந்த 10 பசங்க வந்து இருக்குது. இன்றைக்கி வரும்போது இல்லை பார்த்திங்கன்னா பாருங்கள் நீட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து மாசாணியம்மன் கோயில்கிட்ட இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலம் தெரியும். பாலத்துக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. அன்றைக்கி வரும்போது வந்து தண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ 10% அப்படியே தெரியுது, அது வரைக்கும் தெரியுது. ஸோ தண்ணியெல்லாம் பாதி தான் தெரியுது. ஸோ அங்கே வந்து நீர்வீழ்ச்சியில் நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க, அப்புறம் துவைச்சிட்ருக்காங்க, அந்த தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொள்ளாச்சியிலிருந்து ஒரு வழியாக வந்து இந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒரு இல்லையா சமையல் குளிச்சா தண்ணிண்ணா நான் அமைதியாக இருண்ணா. இதான் கம்மன் அமைதியாக இருக்கிறது. எவ்வளோப்படி முகேஷ்ண்ணா நான் கேமரா ஆன் பண்ணல எவ்வளோ நேரம். வீடியோ ஆன் பண்ணல நானும் இவ்வளோ நான் வீடியோ ஆன் பண்ணலண்ணா.
கால் கடிக்கும் தெரியுமா? பெருங்கால் வச்சா அழுக்கெல்லாம் போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அருமையான பிளேஸ் எங்கேயாவது கிடைக்குமா? இந்த மாதிரி நல்ல நல்ல இடத்துல வந்து வாங்க, விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது பொள்ளாச்சியிலேருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு. சேஃப்டியாக இருக்கும். இருக்குது செம்மையாக இருக்கிறனால இங்கே பாருங்கள், குழந்தைங்க இங்கே வச்சு பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் நண்பன் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான், தம்பி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான். பாருங்கள், இங்கே தாங்க நிறைய தமிழ் சினிமாவெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த படங்கிறதெல்லாம் வந்து நம்ம நிறைய படம் இருக்குது. எந்த படம் சொல்கிறது? ஸோ அருமையாக இருக்கும் இந்த இடம். இது பாருங்கள், வீடெல்லாம் வந்து இங்கே நிறைய தமிழ் சினிமா வந்து ஷூட் பண்ண இடம். ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து ஒரு தடையாவது விசிட் பண்ணலைன்னா வேஸ்ட்டுங்க. பாருங்கள், இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு வந்து லெங்க்தியாக இருக்கும். நிறைய எப்போ வந்து இங்கே வந்து நிறைஞ்சு தண்ணி வருதோ அப்படியே கீழே எல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கோம். மக்கள் எல்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுருக்காங்க. பாருங்க, ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. இங்கே ட்ரெஸ்ஸு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியெல்லாம் வந்து இது வந்து ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருக்காங்க. அருமையான ஒரு பிளேஸு. ஹாய் மக்களே, செம்மையான பிளேஸுங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவையாவது நம்ம விசிட் பண்ணி பார்த்தாகணும். பாருங்க என்னமா இருக்குது. அன்னைக்கு வரும்போது வந்து இங்கே அந்த 10% இல்லை, ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தண்ணி தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த 10%ங்கிறது வந்து இப்போது ஃபுல்லாக வந்து இதில் கவர் ஆகிடுச்சு. ஆனால் க்ளீன் பண்ணுறதுலாம் ஆள் இல்லை. ஸோ க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாக வந்து இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகே வந்து தனியாக இருக்கும். இது நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே போனது தான் மாட்டிப்பாங்க. க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு செமையான ஒரு பிளேஸாக மாறும். பார்த்திங்கன்னா நேராக அந்த பாலம் தெரியுது. ஸோ அந்த பாலத்து வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். இப்படி இறங்கி இது வழியாக அப்படியே ஏறி அப்படியே வந்தோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து போகுது.